வாழ்க வளமுடன். நம்ம போன பதிவு வாழ்க்கையின் நோக்கம் என்னன்றதை பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போவும் பார்க்க போகிறோம். போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம்னா, அறம், பொருள், இன்பம் இவற்றையும் விட்டு நம்ம வீடு பேறு என்ற நிலையை அடையிறது பேரின்பம் என்று ஔவையார் பாடல் மூலமாக பார்த்துருந்தோம். இப்போ அதே தான் தர்மம், அர்த்தம், கர்மம், மோட்சம் அப்படின்னு நம்மளுக்கு 4 விளக்கங்கள். என்னதுன்னா 4 எய்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். நம்ம ஹியூமன் லைஃபுக்கான 4 எய்ம்ஸ் என்ன, அதற்கான வழிமுறைகள்னு பார்க்கலாம். தர்மா அப்படின்னு பார்க்கும்போது த ட்ரூத், ரைட் வே ஆஃப் லிவிங் ஆஃப் த மாரல் வேல்யூஸ், நம்ம வாழ்வதற்கான சரியான தேர்ந்தெடுக்கக்கூடிய தர்ம வழிமுறைகள். அர்த்தா, security of having the material comfort one need to live in the world with else wealth and meaning of life. நம்ம இங்கே சௌகரியமாக வாழ்வதற்கான என்ன மெட்டீரியல் தேவையோ, எவையெல்லாம் வசதிகளாக கருதப்படுகின்றனோ அவற்றிற்கான பொருள் ஈர்ப்பது. அடுத்து கர்மா. கர்மா என்பது என்ஜாய்மெண்ட், சென்சுவல் ப்ளஷர் அண்ட் ஹாப்பினஸ். நம்மளுக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய விஷயங்கள் கர்மா. இவற்றிலிருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு வரும்போது நமக்கு கிடைப்பது தான் மோக்ஷா. மோக்ஷான்றதற்கான விளக்கம் லிபரேஷன், ஃப்ரீடம் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் டெத் அண்ட் பர்த், ரீபர்த். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் செல்ஃப் நாலேஜ். இந்த தர்மா, அர்த்தா, கர்மா இவைகளை உணர்ந்து தெளிந்து இவற்றிலிருந்தும் வெளிப்பெறும்போது தான் வீடு பேறு என்கிற மோட்சம் என்ற நிலையை நம்மளால் இந்த ஆன்மாவால் அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவோட விளக்கம். வாழ்க வளமுடன்.